வணக்கம். சென்னை கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நாம் ஜுடிஷியரி, இந்தியாவுடைய ஜுடிஷியரியில் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம், இந்தியாவினுடைய உயர் நீதிமன்றம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உயர் நீதிமன்றம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது, அது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் இருக்காங்க, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க. அதே மாதிரி ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எப்படி கிடையாது அப்படின்னா செப்பரேட் ஜுடிஷியரி கிடையாது. இந்தியா வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அப்படின்னா டாப்பில் சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுகளில் பிரிவினைகள் இருக்குது. கிரிமினல் கோர்ட் இருக்குது அண்ட் சிவில் கோர்ட் இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அது முனிசிபல் கோர்ட் இருக்குது, அதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோம்னா ஹை கோர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹை கோர்ட் ஆஃப் ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஹைகோர்ட்டை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 214 ஆர்டிக்கிள் 214 ஆர்டிக்கிள் 231 214 231 வரைக்கும் பகுதி 6, அதாவது பகுதி 5 சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பகுதி 5 எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட் அண்ட் பார்லிமெண்ட். பகுதி 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அங்கே வந்து அட்டார்னி ஜெனரல் வருவார், இங்கே அட்வொகேட் ஜெனரல் வருவார். அண்ட் ஆல்சோ வேறு என்னென்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ அங்கே பார்லிமெண்ட், இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் அங்கே சுப்ரீம் கோர்ட், இங்கே ஹை கோர்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்தியாவில் ஹைகோர்ட் வரதுக்கு முன்னாடியே நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துடுச்சு. எப்போன்னு பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா 1774 1773 ரெகுலேஷன் ஆக்ட் படி கல்கத்தாவில் ஒரு ஜட்ஜும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 ஜட்ஜஸையும் கொண்ட ஒரு 4 மெம்பர் பாடியில் என்ன அமைக்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளைஷ் பண்ணுறாங்க. யார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எங்கே? கல்கத்தாவில். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மட்ராஸில் உருவாக்கப்படுது 1804. அதுக்கப்புறம் 1832 வந்து எங்கே உருவாக்கப்படுது அப்படின்னா பாம்பேயில் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஹைகோர்ட் வந்து பெரிய அளவுக்கு, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பெரிய அளவுக்கு செயல்படலை. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் தான் எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்போ அப்படின்னா 1862 கல்கத்தா, பாம்பே அண்ட் வந்து எங்கே மெட்ராஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டை வந்து அமைக்கிறாங்க. ஹைகோர்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 1862 ஆரம்பிக்கிறாங்க. 1866 அலகாபாத் ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு ஹைகோர்ட் வந்து உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியடில் வந்து இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ப்ராவின்சஸை பிரிக்கும்போது அந்தந்த ப்ராவின்சஸில் அவங்களுக்கு தேவையான ஹைகோர்ட்டை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. 1950க்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடையுது. ஒவ்வொரு ப்ராவின்சஸில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டும் அந்தந்த ஸ்டேட்டினுடைய ஹைகோர்ட்டாக சேஞ்ச் ஆகுது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறவு. ஓகே, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக ஹைகோர்ட் 1956 மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து மொத்தம் 24 ஹைகோர்ட்ஸ் இருக்குது. சில ஏரியாக்களில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காமன் ஹைகோர்ட் இருக்குது. இந்த 77வது சட்ட திருத்தம் 1956 என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்று ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன், மாநில மறுசீரமைப்பு பற்றி சொல்லுது. இன்னொன்று அந்த மாநில மறுசீரமைப்பு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஹைகோர்ட் இருக்கணுமா இல்லையா? அப்போது இந்த 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் 2 or more ஸ்டேட்டுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனை உள்ளடக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா பிரிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஆந்திராவுக்கும் ஹைகோர்ட்டாக செயல்படும் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இது போக 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு ஹைகோர்ட்டை எஸ்டாப்ளைஷ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கிடலாம். சரி, யூனியன் டெரிட்டரியோட ஜூரிஸ்டிக்ஷனையும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுவும் 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956.
இந்த 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 இன்னொரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்டேட் கவர்னர் ஒரு கவர்னரை ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிளும் எந்த ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெண்ட்மெண்ட்டும் என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா இந்த 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, நமக்கு டெல்லியை தவிர வேறு எந்த ஒரு யூனியன் டெரிட்டரியிலையுமே ஹைகோர்ட் கிடையாது. டெல்லியில் கூட ஹைகோர்ட் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா 1966 தான் என்ன பண்ணப்படுது அப்படின்னா டெல்லியில் ஹைகோர்ட் உருவாக்கப்படுது. 1992 டெல்லி எப்படி மாறுது அப்படின்னா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு மாறப்படுது. இது போக பார்லிமெண்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் அப்படின்னா, ஏதாவது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு ஹைகோர்ட்டை எஸ்டாப்ளைஷ் பண்ணணும் அப்படின்னா எஸ்டாப்ளைஷ் பண்ணலாம். இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரியுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றலாம். ரீசெண்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரபுலா பாட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை நம்மளுடைய லக்ஷதீவில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ரீஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அந்த லக்ஷதீவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து இப்போ லக்ஷதீவு ஏதாவது வழக்கு தொடுக்கணும் அப்படின்னா கேரளா ஹைகோர்ட்டுக்கு தான் அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அதை கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு அளவு எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. ஏன்னா கேரளா ஹைகோர்ட் அப்படிங்கிறது லக்ஷதீவிலேருந்து 400 கிலோமீட்டரில் இருக்குது. அதே இது கர்நாடகா ஹைகோர்ட் பெங்களூரு ஹைகோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 1000 கிலோமீட்டரில் இருக்குது. இது போக வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா லக்ஷதீவில் இருக்கக்கூடிய எல்லாருமே மலையாளிகள், கர்நாடகாவில் கன்னட மொழி பேசக்கூடியவர்கள். அப்போ அவங்களுக்கு அங்கே அந்த வழக்கு அந்த லீகல் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய டெட்லாக் அண்ட் நிறைய இர்ரெகுலாரிட்டிஸை அவங்க மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு வரும். ஸோ அப்போ இதெல்லாம் இப்போ அவங்க ஏன் பார்லிமெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது லக்ஷதீப் கேரளா ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறதுனால அதில் இருந்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி அதை எங்கே பண்ணலாம், கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு ஆட் பண்ணலாம். இது யாருடைய பணி அப்படின்னா பார்லிமெண்ட். இதை சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிள் அப்படின்னா ஆர்டிகிள் 241 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள் இருக்குது. ஓகே, இந்த ஆர்டிகிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகிளினுடைய அடிப்படையில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இது நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஒரு ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். இது போக அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த மற்ற நீதிபதிகளை இவ்வளவு தான் இருக்கணும், 20 இருக்கணும், 25 இருக்கணும், 10 தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. அதை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட். அவர் டைம் டு டைம் தேவையை பொறுத்து அதை என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுவார். ஓகே, அடுத்து ஜட்ஜஸுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டையும் சரி அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டையும் சரி பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது இப்போ ஒரு ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இயர்லியர் ப்ராசஸ் எப்படி இருந்தால் பிரசிடென்ட் யார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவார். அதுக்கு அப்புறவு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இது ஒரு ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டையும் கன்சல்ட் பண்ணுவார். அது போக ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரு தடவை கேர்ஃபுல்லாக பாருங்கள், அதை ஒரு தப்பு சொல்லிட்டேன். இப்போது பிரசிடென்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டையும் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டையும் அந்த ஸ்டேட்டினுடைய கவர்னர்கிட்டையும் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இப்போது அதர் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாமல் மற்ற ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே, ஸோ அது இதுக்கப்புறம் என்ன இது எவ்வளோ தூரம் 1982 வரைக்கும் இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. 1993 வரைக்கும். 1992 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸ் வருது. 1977 ஏஎன் ராயும் 1983 எம்யூ பெக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எலிவேட்டட் நடக்கும்போது வழக்கத்துக்கு மாறான நடைமுறைகள் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஃபாலோ பண்ணதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேசஸ் 1982 பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மியர் கன்சல்டேஷன் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணலாமே தவிர
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பண்ணக்கூடிய கன்சல்டேஷன் என்ன கிடையாது. சரி, 1983 ஏஎன் ராய், 1977 எம்யூ பெக். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ், தங்களுக்கு முன்னாடி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருந்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் இவங்க சூப்பர் சீட்டிங் பண்ணிக்கிட்டு இவங்க ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு வராங்க. இதனால் ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1982 உருவாகுது. இந்த 1982 ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸில் பிரசிடென்ட் ஒரு மியர் கன்சல்டேஷன் பண்ணலாம் பிரசிடென்ட் இது யாரு கூட, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட. ஆனால் அந்த கன்சல்டேஷன் என்ன கிடையாது அப்படின்னா கன்கரன்ஸ் கிடையாது, கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் 1993 இந்த கன்சல்டேஷன் வந்து கன்கரண்டாக மாறுது. கண்டிப்பாக பிரசிடென்ட் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது யாருக்கிட்ட கேட்டே ஆகணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்டே ஆகணும். தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் வரும்போது ப்ளூரல் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட மட்டும் கேட்கக்கூடாது, அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போக அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஒரு மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட அளவு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் கிட்டையாவது கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. இந்த கொலிஜியத்தில் வந்து இந்த கொலிஜியம் இஸ் 5 மெம்பர் பாடி. ஒருத்தர் யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, மற்ற 4 பேர் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மூத்த ஜட்ஜஸ், அதாவது மூத்த நீதிபதிகள், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ். அடுத்த சீஃப் ஜஸ்டிஸாக ஆகுதுக்கு தகுதி இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ரிட்டையர்ட் ஆகுதுக்குள்ள அளவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இது ஜட்ஜஸாக இருப்பாங்க. இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இவங்களோட ஒப்பீனியன் அடிப்படையில் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே. அதே போல் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்தாங்க. இதன் அடிப்படையில் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு அப்படின்னா கொலிஜியத்துக்கு எதிராக இது ஒரு மாற்றான ஒரு விஷயம் கிடையாது, இது அன்கான்ஸ்டியூஷனல், இதில் எக்ஸிக்யூட்டிவனுடைய இன்டர்ஃபயரன்ஸ் ஜுடிஷியலில் இருக்குது, இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்து என்ன ஆகுது, வயலேட் பண்ணுது. ஸோ 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் அதன்படி நீங்கள் உருவாக்கின நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தையும் நாங்கள் அரசியலமைப்பிற்கு எதிரானது என்று சொல்லி ரத்து செய்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. இதை வந்து 4th ஜட்ஜஸ் கேசஸ் அப்படின்னு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து இல்லைன்னா லா மேக்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ். ஒரு ஜட்ஜ் ஹைகோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட், அவர் ஒரு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 2வது, ஹைகோர்ட்டில் 10 வருஷம் ஜட்ஜாக அட்வொகேட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல 10 வருஷம் ஜுடிஷியல் ஆஃபீஸ் வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தார் அப்படின்னா அவரை என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹைகோர்ட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, இத்தனை வயசில் உள்ளவங்கள தான் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பேசிக்கான க்ரைட்டீரியாவை வச்சு அவருடைய சிட்டிசன்ஷிப்பை முக்கியமான ஒரு விஷயமும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டில் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே. அடுத்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸ்டேட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டும் இருக்கட்டும், அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டும் இருக்கும். அவங்களுக்கு உறுதிமொழியும் பதவி பிரமாணமும் யார் பண்ணி வைப்பா அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டினுடைய ஆளுநர்கள், கவர்னர்கள் பண்ணி வைப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது ஆளுநர்கள், நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். ஸோ appointment is made by president and oath and affirmation is made by governor of respective state. ஓகே. இப்போ டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ டென்யூர் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னா எவ்வளவு நாள் வந்து அவங்களுடைய பதவி காலம் இருக்கும் அப்படின்னா 62 வயதை அடையும் வரைக்கும் அவங்க பதவியில் இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 65 வயதை அடையும் வரை அவங்களுக்கு பதவியில் இருக்கும். அவங்க இத்தனை வருஷம்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எப்போ ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்களோ அந்த வருஷத்துலேருந்து அவங்க 62 வயசு வரைக்கும் இருக்கலாம். எப்போ ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரோ அதிலிருந்து அவர் 65 வயதை அடையும் வரை வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருக்கலாம். ஓகே. இது போக வேக்கன்சி எப்படிலாம் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட், அவர் ரிசைன் பண்ணால் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாருக்கிட்ட தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுப்பார் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கிட்ட. அதர் ஜட்ஜஸும் யாருக்கிட்ட தன்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுப்பார் அப்படின்னா பிரசிடென்ட்கிட்ட. ஏன்னா பிரசிடென்ட் அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து ரிமூவ் மூலமாக கேன்சல் ஆகும்.
ரிமூவல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவருடைய ரிமூவல் ப்ராசஸை பொறுத்த நமக்கு என்ன பண்ணுறோம், ஸோ ஜட்ஜஸுடைய ஒர்க் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் ஜட்ஜஸுடைய ரிமூவல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜட்ஜஸுடைய ரிமூவல் ப்ராசஸில் பார்லிமெண்ட் வந்து தலையிடும். பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டையும் சரி அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹைகோர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே ப்ராசஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணப்படுது. பார்லிமெண்ட்டில் லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ இவங்களுக்கு எதன் அடிப்படையில் மிஸ்பிஹேவியர் ஆன் இன்கெப்பாசிட்டி, ஸோ அதன் அடிப்படையில் ரெசல்யூஷனை ஃபார்ம் பண்ணுவாங்க. லோக்சபாவாக இருந்தால் 100 மெம்பருடைய சப்போர்ட் தேவை, ராஜ்யசபாவாக இருந்தால் 50 மெம்பருடைய சப்போர்ட் தேவை. இங்கே இவங்க தாக்கல் பண்ணும்போது அந்தந்த அவையினுடைய தலைவர், ஸோ அந்தந்த ஹவுசஸுடைய லீடர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அட்மிட் பண்ணலாம் அல்லது ரிஃப்யூஸ் பண்ணலாம். ரிஃப்யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஃபர்தராக மூவ் ஆகாது. அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹவுஸில் ரெசல்யூஷனை கொண்டு வருவாங்க. ஒரு ஹவுஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரெசல்யூஷனை கொண்டு வந்தோடனே ஒரு ஹவுஸ் அந்த ஹவுஸ் வந்து என்கொயரி கமிட்டி அமைப்பாங்க. அந்த என்கொயரி கமிட்டி வந்து 3 மெம்பர் கமிட்டி. அந்த 3 மெம்பரில் யாரெல்லாம் இருப்பார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா அவர் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பார். இது போக டிஸ்டிங்விஷ் ஜுடிஷியல்னு சொல்லக்கூடிய நல்ல நீதியில் நல்ல அனுபவம் பெற்ற ஒருத்தர் இருப்பார். இவங்க 3 பேரும் என்கொயரி பண்ணி அந்த கமிட்டிக்கு அந்த ஹவுஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெசல்யூஷன் அனுப்புவாங்க. அந்த ஹவுஸ் வந்து 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆகிட்டு அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் அடுத்த ஹவுஸுக்கு போகும். அடுத்த ஹவுஸ்லேயும் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆகுது அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படுவார். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் அவங்கள ரிமூவ் பண்ணுவார். ஓகே. அடுத்து சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ். சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்லிமெண்ட் டிசைட் பண்ணும் அவங்களுக்கு என்னென்ன சேலரிஸ் அலவன்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். ஒரு ஜட்ஜை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ 1977 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜட்ஜஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு எக்ஸப்ஷனல் மெஷராக இருக்கலாம். அப்படின்னா ஒரு தேவையின் அடிப்படையில் அது பண்ணலாம். அண்ட் நேஷ்னல் இன்டரெஸ்ட், ஸோ இல்லைன்னா பப்ளிக் இன்டரெஸ்ட் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொது விருப்பத்தின் அடிப்படையில் பண்ணலாமே தவிர அந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா பனிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறமும் சில முரண்பாடுகள் இருந்ததுனால 1993 ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸில் செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் என்ன சொல்லிட்டு அப்படின்னா ஒரு ஜட்ஜை வந்து நீங்கள் ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட கன்சல்டேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1998 தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸில் கொலிஜியம் அப்படிங்கிற விஷயம் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து நம்ம பொதுவாக கொலிஜியத்தில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் இருப்பாங்க. ஹைகோர்ட் வரும்போது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 4 ஜட்ஜஸும் இது போக எந்த 2 மாநிலங்களை சேர்ந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸும் இதில் இருப்பாங்க. இந்த கொலிஜியம் ஹைகோர்ட்டினுடைய ஒரு ஜட்ஜை எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பகுதியை பார்த்துருக்கோம். இனி அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் அ லாட்.